வணக்கம் டெக்னம்லா. இது வந்து பஞ்ச் கோல் டிஸ்பிளே சீசன் போல். ஸோ நேற்று வந்து நம்ம டெக்னோ கேமன் 12 இயரோட அன்பாக்சிங் விமர்சனம் வீடியோ பார்த்துருந்தோம். அது வந்து 10,000 ரூபாய்க்கு ஒரு பஞ்ச் கோல் டிஸ்பிளே கொண்ட ஒரு ஃபோன் இது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து இன்னொரு பஞ்ச் கோல் ஃபோன். இது வந்து இன்ஃபினிக்ஸோட S5. ஸோ இன்ஃபினிக்ஸ் டெக்னோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா சகோதரர்கள் தான். ஏன் பார்த்திங்கன்னா டிரான்சியன் ஹோல்டிங்ஸ் என்ற கம்பெனியோட 2 பிராண்டு தான் இந்த இன்ஃபினிக்ஸ் மற்றும் இந்த டெக்னோ. ஸோ இப்போ இந்த இன்ஃபினிக்ஸ் S5 வருது. இது வந்து ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் பிராண்ட். ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் விமர்சனம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வேண்டாமா இதெல்லாம் பார்த்து இந்த பதிவில் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை அன்பாக்சிங் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தருங்க. இப்போ இந்த இன்ஃபினிக்ஸ் S5 பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த இன்ஃபினிக்ஸ் X5 வருது. பின்பக்கம் வந்து இதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கு. ஸோ இந்த இன்ஃபினிக்ஸ் ஃபோன்கள் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு அவங்க ஃபேக்ட்ரியில் போய் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலைன்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் பாருங்கள், விருப்பம் இருந்தால். நல்ல ஒரு வீடியோவாக அது இருக்கும். இதான் வந்து இந்த இன்ஃபினிக்ஸ் S5 ஸ்மார்ட் ஃபோன். இது வந்து 3 கலர்ஸில் வருது, சியான், பிளாக் அண்ட் வயலட். என்கிட்ட இருக்கிறது வந்து இந்த சியான் கலர் ஃபோன். 10 வாட்ஸ் சார்ஜர், மைக்ரோ USB கேபிள், யூசர் மேனுவல் இருக்குது, சாஃப்ட் பேக் கேஸ் கொடுத்துருக்குறாங்க, மற்றும் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கொடுத்ததுனால இந்த ஃபோனில் வந்து கொரில்லா கிளாஸ் கிடையாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த இன்ஃபினிக்ஸ் S5. பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு அடிஷன். இந்த விலைக்கு ஒரு கிளாஸ் பேக்கில் இந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. 178 கிராம் வெயிட் இருக்குது, மற்றும் வந்து 7.9 mm திக்னஸில் இந்த ஃபோன் வருது. பின்பக்கம் வந்து இந்த கிளாஸ் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு மாதிரி லைன் மாதிரி இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு டிசைன் வந்து இந்த இன்ஃபினிக்ஸ் S5ல கொண்டு வந்திருக்காங்க. மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ஸ் பட்டன் எதுவுமே இல்லை, நாய்ஸ் கேன்சலிங் மைக்கும் கிடையாது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர், மைக்ரோ USB போர்ட், மைக் மற்றும் வந்து ஆடியோ போர்ட் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ். லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 3 ஸ்லாட் இருக்குது. ஸோ 2 சிம் போடலாம். ஒரு டெடிக்கேட்டட் மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட்டும் இருக்குது. டூவல் வோல்டி சப்போர்ட்டோடு இது வருது. பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 4 கேமரா கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி குவாட் லென்ஸும் கொடுத்துக்கிறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்னாடி இருக்குது. டிசைன் பை இன்ஃபினிக்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸ் S5ஓட டிசைனை பொறுத்த வரைக்கும். ஸோ டிசைன் வந்து டீசெண்டான ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்லாவே ஒரு ஃபோனாக இதை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த ஃபோனோட முக்கியமான அம்சம் டிஸ்பிளே தானே. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயோடி வருது. ஸோ இந்த பஞ்ச் ஹோலில் வந்து 32 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே உங்களுக்கு இதில் கிடைக்குது. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது, பிரைட்டாக இருக்குது. 480 nits பிரைட்னஸ் கொடுத்துக்கிறாங்க. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 6.6 inch டிஸ்பிளே, HD+ பேனல். இது 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. 90.5% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. ஸோ நீங்கள் டிஸ்பிளே வந்து உள்ள செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஐ ஃபில்டர் மோடு இருக்குது. அதாவது இரவு நேரத்தில் இந்த யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்கள் பாதுகாப்பாக இருக்கும். கூடுதலாக ரீடிங் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரீடிங் மோடை எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் ப்ரௌசிங் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஏதாவது படிக்கிறீங்கன்னா அதை எனேபிள் பண்ணால் உங்களுக்கு கண்களுக்கு அதுவும் நல்லா பாதுகாப்பாக இருக்கும். டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு நல்ல பிரைட்டான ஒரு டிஸ்பிளே இதில் இருக்குது. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே. வியூவிங் ஆங்கிள்ஸும் நல்லா இருக்குது. இப்போ இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர், ஸோ இது வந்து ஆண்ட்ராய்ட் பை பேஸ் பண்ணி அவங்களோட XOS 5.5ல் இது ரன் ஆகுது. ஸோ இது வந்து அவங்களோட கஸ்டம் UI. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்போ ஃபோன்கள்லாம் இருக்க மாதிரி குவிக் ஆக்சஸ் ஷார்ட்கட்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி ஸ்வைப் பண்ணால் அது வரும். ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நேவிகேஷன் ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். டபுள் டேப் டு வேக், மியூசிக் ஜெஸ்டர், ஃப்ளிப் டு மியூட், 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், ஸ்மார்ட் ஸ்க்ரீன் லைட்டிங், ஆன்சர் வித் ஜெஸ்டர், இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டிஜிட்டல் வெல்பீயிங் இருக்குது. கேம் மோடும் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது மற்றும் ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் டீசெண்டாக நல்லாவே வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கும் ஓகே. ஆப் லாக்கும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபோனோட ப்ராசஸருக்கு வருவோம். ப்ராசஸிங் திறன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக குத்தகை எடுத்து வச்சுருக்காங்க நினைக்கிறேன். அதாவது ஹீலியோ P22 ப்ராசஸர். ஸோ அவங்களோட சமீபத்தில் இருக்கிற பல ஃபோன்கள் எல்லா ஃபோன்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா P22 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து அதே ஹீலியோ P22 ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கூடுதலாக 4GB RAM மற்றும் 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு இது வருது.
அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸிங் திறன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட ஜெனரல் டாஸ்க்குக்கு இது நல்லாயிருக்கும். அதாவது உங்களுக்கு ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு, கேஷுவல் கேம்ஸ் விளையாடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இது வந்து பிரச்சனை இருக்காது, நல்லாவே இருக்கும். ஆனால் நீங்கள் ஹெவி கேம்ஸ் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா முக்கியமாக பலரும் வந்து இப்போ பப்ஜி விளையாடுறீங்க. ஸோ பப்ஜி வந்து இதில் கண்டிப்பாக கொஞ்சம் லேக் ஆகும். ஏன்னா அதுக்காக உகந்த ஒரு சிப் செட் இது அல்ல. லோ கிராஃபிக் செட்டிங்ஸில் வச்சு விளையாடலாம், இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடைக்காது. கால் ஆஃப் டியூட்டின்னு இப்போ ஒரு புதிய கேம் வந்திருக்கு. ஸோ அது வந்து பப்ஜி மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹை ஆக்ஷன் கேம். ஆனால் அது வந்து இதில் வந்து நீங்கள் டீசெண்டாக இதில் விளையாடலாம். அது வந்து அதோட ரிக்குவயர்மெண்ட் குறைவு. ஸோ அதனால் அந்த ஆப்ஸ் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இதில் வந்து விளையாடலாம். ஸோ நீங்கள் பார்க்குறதும் வந்து கால் ஆஃப் டியூட்டி கேம் தான். ஸோ இது வந்து ஒரு ஜெனரல் டாஸ்க்குக்கு, நார்மல் டாஸ்க்குக்கெல்லாம் வந்து பிரச்சனையே இருக்காது. ப்ரௌசிங் அந்த சொன்ன மாதிரி அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஓகே. இதோட கேமராவுக்கு வருவோம். கேமரா தான் கண்டிப்பாக என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் இந்த ஃபோனில். ஸோ அதுலேயும் முக்கியமாக இதோட மேக்ரோ கேப்பபிலிட்டி. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பின்பக்கம் வந்து குவாட் கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஸோ மெயின் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 16 மெகா பிக்சல் கேமரா. இது வந்து பார்த்திங்கன்னா f1.8 அப்பர்ச்சரில் வருது. இன்னொன்று வந்து 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சருக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு மேக்ரோ லென்ஸும் இருக்குது. ஸோ இந்த மேக்ரோ லென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்டெடி ஹேண்டில் வச்சு நீங்கள் ஒரு 2.5 சென்டிமீட்டர் கிட்ட போய் நீங்கள் வந்து சப்ஜெக்டை ஃபோட்டோ எடுக்கலாம். நல்ல ஒரு மேக்ரோ ஃபோட்டோகிராஃபிக்கான கேப்பபிலிட்டி இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்டெடி ஹேண்டில் போய் நீங்கள் க்ளோஸ்அப்பெல்லாம் போய் எடுத்திங்கன்னா நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பட் வந்து நல்ல ஒரு மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி இதில் கொடுத்துருக்குறாங்க. மேக்ரோவில் நீங்கள் வீடியோவும் எடுக்கலாம். ஸோ அதோடையும் சாம்பிளும் நீங்கள் இப்போ பார்க்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஓவராலாக பார்த்திங்கன்னா டீசெண்டான ஒரு ஃபோட்டோஸ் இதில் கிடைக்குது. மேக்ரோ வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. வைட் ஆங்கிளில் நீங்கள் ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸும் எடுக்கலாம். ஜெனரலாக பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு ஃபோட்டோஸ் வந்து இதில் நீங்கள் எடுக்கலாம். செல்ஃபிக்காக வந்து ஃப்ரண்டில் வந்து 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் வந்து 1080p வரைக்கும் நீங்கள் இதில் எடுக்கலாம். EAS கிடையாது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து HD பேனல் இருக்குது, ப்ளஸ் வந்து P22 ப்ராசர். இதெல்லாம் பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேட்டரி லைஃப் இதை எதிர்பார்க்கலாம். ஒரு நாளைக்கு மேலேயே உங்களுக்கு பேட்டரி லைஃப் இதில் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த Infinix S5 பற்றி பார்த்தோம். இந்த ஃபோனோட விலை வந்து 9000 ரூபா. ஒரு 9000 ரூபாய்க்கு ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இதில் கிடைக்கிறது இதோட ஒரு ஹைலைட். மற்றபடி இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி. ஸோ நல்ல ஒரு மேக்ரோ ஃபோட்டோஸ் இதில் எடுக்கலாம். பேட்டரி லைஃப், மற்றபடி வந்து 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் இந்த விலைக்கு உங்களுக்கு கிடைக்குது. மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமிங் பிரியர்கள், முக்கியமாக நீங்கள் பப்ஜி பிரியர்கள்னால் அதுக்கு உகந்த ஃபோன் இது அல்ல. இந்த P22 பப்ஜியை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணாது. ஸோ லேக் இருக்கும். அது வந்து ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. செல்ஃபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஆனால் வந்து உங்களுக்கு அல்ட்ரா வைடில் நீங்கள் வீடியோஸ் மற்றபடி ஃபோட்டோஸ் எல்லாமே இது கிடைக்குது, இன்னொரு ஹைலைட். அப்புறம் வந்து இதில் நோட்டிஃபிகேஷன் லைட் கிடையாது. ஆனால் வந்து FM ரேடியோ உண்டு, OTG சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஸோ இதை வந்து Infinix S5 ஒரு பட்ஜெட் ஃபோன், பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இதோட மிகப்பெரிய ஹைலைட். மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஹைலைட் இந்த ஃபோனில். ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து ஆதரவு தருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.